வாக்குகளை திருடிய மோடி அரசு பதவி விலகு. மோடி அரசு பதவி விலகு. திருடாதே 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 திருடாதே. மோடி அரசு திருடாதே. மோடி அரசு திருடாதே. மோடி அரசு திருடாதே. மோடி அரசு திருடாதே. ஒன்றிய பாஜக அரசையும் இந்திய தேர்தல் ஆணையத்தையும் கண்டித்து காங்கிரஸ் கட்சி சார்பில் நடைபெற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் கன்னியாகுமரி நாடாளுமன்ற உறுப்பினர் விஜய் வசந்த் பங்கேற்றார். பாஜக அரசின் வாக்கு திருட்டை கண்டித்து காங்கிரஸ் சார்பில் நாடு முழுவதும் மாபெரும் கையெழுத்து இயக்கம் நடத்தி வருகின்றனர். அந்த வகையில் இந்திய தேர்தல் ஆணையம் முறைகேட்டில் ஈடுபட்டு வாக்கு திருட்டில் ஈடுபடுவதையும் மத்திய பாஜக அரசை கண்டித்தும் குலசேகரம் அரசு மூடு சந்திப்பில் திருவட்டார் ராஜீவ்காந்தி பஞ்சாயத்து ராஜ் சங்கதன் தலைவர் விமல் ஷெர்லின் சிங் தலைமையில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் கன்னியாகுமரி நாடாளுமன்ற உறுப்பினர் விஜய் வசந்த் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு காந்தியடிகள் மற்றும் ராஜீவ்காந்தியின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். பின்னர் உண்ணாவிரத போராட்டத்தை துவக்கி வைத்து பேசிய விஜய் வசந்த் எம்பி, நமது தலைவர் ராகுல் காந்தி பாரத் ஜோடா யாத்திரை மூலம் கன்னியாகுமரியில் இருந்து காஷ்மீர் வரை சென்று மாபெரும் எழுச்சியினை ஏற்படுத்தினர். அதேபோல இந்திய தேர்தல் ஆணையத்தை கண்டித்து நடைபெற்ற போராட்டமும் நாடு முழுவதும் மிகப்பெரிய எழுச்சியை ஏற்படுத்தி வருகிறது. இப்போது பக்கத்து மாநிலத்தில் நடைபெற்ற தேர்தல் முறைகேடு நமது மாநிலத்தில் நடக்காது என கூற முடியாது. இந்த தேர்தல் முறைகேடு தமிழகத்திலும் நடப்பதற்கான வாய்ப்பு நிறைய உள்ளது. ஆகவே வாக்கு திருட்டை மக்களிடம் அம்பலப்படுத்தி இனி எங்கும் வாக்கு திருட்டு நடைபெறாமல் பார்த்துக் கொள்வது நமது கடமை என்று தெரிவித்தார். இப்படி பாரதிய யாத்திராவில் ராகுல் காந்தி அவர் கன்னியாகுமரியில் தொடங்கி காஷ்மீரிலும் சென்று மாபெரும் எழுச்சி அவருக்கு கிடைத்ததோ அதே போல் இந்த தேர்தல் ஆணையத்தை கண்டித்து நாம் நடைபெறும் போராட்டமும் சரி, உண்ணாவிரதமாக இருக்கட்டும், எல்லாமே மிகப்பெரிய எழுச்சியை கொண்டு வர வேண்டும். ஏன்னா இப்போ பக்கத்து மாநிலத்தில் நடந்தது நம்ம மாநிலத்தில் நடக்காது அப்படின்னு நம்ம இருக்கவே முடியாது. கண்டிப்பாக நம்மளை நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதுக்கு நம்ம விழிப்புடன் இருக்க வேண்டும். இப்ப எஸ்ஐஆர் எப்படி பெங்கால்ல பாத்தீங்கன்னா பீகார்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 65 லட்சம் பேர் கிட்ட வாக்காளர்களை நீக்கி இருக்கிறார்கள். பெங்களூரில் நடந்த தேர்தலில் கிட்டத்தட்ட 1 லட்சம் பேர் வாக்குகளை மாற்றி இருக்கிறார்கள். வாக்கு திருட்டு நடந்திருக்கு. அதப்போ ராகுல் காந்தி சொன்னது போல பாத்தீங்கன்னா 80 ரூபாய்க்கு ஒரு ஓட்டை எடுப்பதற்கு 80 ரூபாய் கொடுத்திருக்காங்க. சோ முதல்ல இந்த தேர்தல் ஆணையத்துக்கு எதிர்த்தது, அதுக்கப்புறம் பதில் சொல்ல முடியாமல் தவிர்த்து கொண்டு இருக்கிறது. ஆனால் நம்மளுடைய தலைவர் மிக வலிமையாக உறுதியாக இதை மக்களிடம் எடுத்து சென்றிருக்கார். இதை எல்லா ஊருக்கும் சரி, எல்லா மக்களும் கொண்டு போய் சேர்ப்பது நம்மளுடைய கடமையாகும். இந்த உண்ணாவிரத கூட்டத்தை சிறப்பாக தலைமை நடத்தி கொண்டிருக்கிறோம் விமல் சிங் அவர்களுக்கும் மற்றும் முன்னிலை வகிக்கும் ராஜன், வில்சன், கிங்ஸ்லி, அபினேஷ், ஜஸ்டின், கோபிராஜ், வில்சன், அருண், பெனின், ரகுவரன், பிபின்ராஜ், ஜஸ்டின், பெஞ்சமின், கேல்வின், வினுட்ராய், அட்வொகேட் ஜபா, பிரேம்குமார், அனுகுமார் மற்றும் எல்லாருக்கும் என்னுடைய உண்ணாவிரதம் இருக்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. இப்ப எல்லாருமே இப்போ இந்த மாறி வரும் உலகத்துக்கு பாத்தீங்கன்னா வேகமா கொண்டு போறதுல மக்களிடம் கருத்தை செல்வதற்கு நமக்கு இந்த உண்ணாவிரதம் போராட்டம் ஒரு பெரிய தூண்டுதலாக இருக்கும். ஓட்டு திருட்டு திருப்பி நம்ம சொல்றது பாத்தீங்கன்னா நம்ம ஊருக்கு வராதுன்னு நீங்க நினைக்காதீர்கள். அது எந்த நேரமான வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இதற்கு நாம் கவனமாக இருக்க வேண்டும். மக்களிடம் இந்த திருட்டை பற்றி எடுத்து சொல்ல வேண்டும். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு இதுலையும் நம்மளுடைய பூத் கமிட்டியும் நம்ம அமைப்பு வலிமையாக இருந்து எந்த திருட்டும் நடைபெறாமல் பார்த்துக் கொள்வது நம்மளுடைய கடமை. அதை நம்ம எல்லாருமே உணர்ந்து நம்ம செயல்பட வேண்டும். அதற்கு நம்ம காங்கிரஸ் பேரிக்கு சார்ந்த அனைத்து நல்ல உள்ளங்களும் துணை நீக்க வேண்டும் என்று கேட்டு வருகின்ற தேர்தலில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுப்போம். மிகப்பெரிய எழுச்சியை ஆட்சியை கொண்டு வருவோம். மீண்டும் நல்ல ஆட்சியை கொண்டு வருவோம். நாம் மிகப்பெரிய இடத்தை அடைகிறதுக்கு 2029 ராகுல் காந்தி அவர்களை பிரதமராக்குவதே நம்மளுடைய நோக்கம். அதற்கு நாம் கடுமையாக உழைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.